ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி இந்த லோடிங் எல்லாமே கொடுக்குறது அவங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அப்போது நிறைய பேர் இந்த லோடிங் மட்டும் எங்களுக்கு எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் போடுங்க அப்படின்றீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லீஃப் எல்லாம் ஃபில் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி லீஃப் ஷார்ப்னஸ் வேணால் பீடில் கொடுக்கறது அதையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் நான் இதை லோட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் சில்க் த்ரெடை. பாருங்கள், ஜர்தோசியை இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது சில்க் த்ரெட் லோடிங்க்கு. பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ இதை வந்து நான் துலிப் நீடில் ஃபுல்லாக போதுன்னா துலிப் நீடிலே ஸ்டிச்சஸ் உள்ளே வச்சு கொடுத்துடலாம். பாருங்கள், சரியாக போல். அப்போ என்ன பண்ணணும், நம்ம அயன் நீடில் யூஸ் பண்ணி தான் இந்த ஜர்தோசியை நம்ம இந்த இடத்துல கொடுக்க முடியும். இது நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா எம்போஸ்டாக வரதுக்காக கொடுக்குறோம். இதில் நம்ம எவ்வளோ லென்த்தாக வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது தான் இந்த நீடில். நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஓகே, டன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி இன்னும் மிஸ்டேக் இருந்தால் கூட எதையுமே ஹைட் பண்ணாமல் தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் அப்படியே தான் நான் கண்டினியூ பண்ணுறேன், எதையுமே ஹைட் பண்ணுறது கிடையாது. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த ஸ்டிச்சு இந்த இடத்துல இந்த ஜர்தோசி கொடுக்கறதுக்காக தான் நான் இப்போ இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட்னா அதுக்கு நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ண வேண்டியது துலிப் நீடில் தான். துலிப் நீடில் தெரியும்னு நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இதை பாருங்கள், இதான் துலிப் நீடில். இது சைஸ் பார்த்தீங்கன்னா 14 சைஸ். இது தெரியுதுங்களா? இதில் 23 சைஸும் யூஸ் பண்ணலாம். ஆனால் பிகினராக இருக்கிற நீங்கள் வந்து இந்த 14 சைஸ் நீடில் தான் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வேணால் 23 யூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் பிகினர் ஸ்டேஜில் உங்களுக்கு இதுதான் வந்து நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூ ஹாவ் டு யூஸ் அயன் நீடில். இதுதான் அயன் நீடில் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், ஏன் நான் அந்த துலிப் நீடில் சொல்கிறேன்னா, பாருங்கள், இப்போ நம்ம அந்த நீடில் எடுத்தோன்னா இந்த த்ரெட் எடுக்கிறப்போ அதில் மாட்டி சில்க் த்ரெட் வந்து சரியாகவே வராது. இது வந்து அந்த நைஸாக இருக்கிறதுனால இதில் லைட்டாக மாட்டினா கூட இந்த திரியாக வெட்டுற மாதிரி இருக்கும் அந்த சில்க் த்ரெட்டு. அதனால தான் வந்து துலிப் நீடில் யூஸ் பண்ண சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம நாட் மட்டும்தான் இங்கே போடணும். அது நாட் போடுறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணுற பதில் நம்ம வந்து இந்த நீடில் யூஸ் பண்ணிடுறது பெஸ்ட்டு. எவ்வளோ முடியுமோ நம்ம துலிப் நீடில் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த சிக்கல் இல்லாமல் டிஃபிகல்ட்டாக இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக நம்ம போட்டுட்டு போகலாம். நாட்டை தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட் போட்டுடலாம். நான் நாட்டுமே உங்களுக்கு ஒரு இதுலேயும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். நிறைய பேர் இப்படி சொல்லியெல்லாம் போட மாட்டாங்க. நாட் போடுறோன்னு சொல்லிவிட்டு அதில் போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த நாட்டு அப்புறம் வந்து இந்த த்ரெட்டை வந்து நம்ம இந்த ஜர்தோசியை நம்ம கொடுக்கறது இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக மிஸ்டேக் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் அதை ஒரு தடவையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி நான் நாட் போடுறேன். பாருங்கள், எடுக்கிறோம். இந்த த்ரெட்டில் இருந்து இந்த த்ரெட்டை விட்டு இழுத்துட்டோன்னா அவ்வளோதான், நாட் விழுந்துடும். பாருங்கள், இப்போ ஒன்றும் ஆகாது. தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம லோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயுமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பிகினராக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து சில சமயத்தில் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த ஹேண்ட் வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக இது பண்ணணுன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாவும் தான் கரெக்டாக வரும். அந்த ஷேப் நம்ம ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதும் வரும். அப்போயும் எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனும் இருக்காது. நான் இங்கே அப்படி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், லுக்கு க்யூட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியும் போடலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிகினர் ஸ்டேஜில் இப்படி இருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதானே தவிர அந்த கம்ஃபர்ட் ஃபீல் வரதுக்காக தான் நம்ம இங்கேருந்து ட்ரை பண்ணுறது. அதர்வைஸ் நீங்கள் வந்து இங்கேருந்தே போட்டு போகலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. பாருங்கள், இங்கேருந்து எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக அந்த இதிலேருந்து எடுத்து கொடுத்துட்டு வாங்க. அண்ட் வந்து த்ரெட் எடுக்கிறோம். அப்பில் போகிறோம். அப்படியே இன்னொரு ஸ்டிச் கொடுக்குறோம். கேப் இல்லாத மாதிரி கொடுங்க. ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு அந்த கேப் தெரியவே கூடாது. அண்ட் அகெயின் பேக் வரும். எப்பயுமே அந்த கிராஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நம்ம கிராஸ் கொடுக்குறோமோ அவ்வளோவுமே அந்த த்ரெட்டு அந்த லுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இவ்வளோ கிராஸாக கொடுங்க.
கிராஸாக கொடுத்து பண்ணுங்க. அதே மாதிரி த்ரெட்டுக்கு நல்லா லூஸ் விடுங்க. நம்ம எடுக்கிறப்போ பீடில் எதனா மாட்டிச்சனாலுமே சில்க் த்ரெட்டு மாட்டும். அதையுமே பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். பாருங்கள், அகெயின் பேக் போகிறோம். நீடில் கரெக்டாக அந்த பேக் போகிறப்போ பாருங்கள், நீடில் ஹூக் வந்து அதை பார்த்த மாதிரி பேக் சைடு நம்ம அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக் சைடு பார்த்த மாதிரி போகணும். அகெயின் நம்ம த்ரெட் எடுத்து இங்கே கொண்டு வரப்போ இப்படி வரணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபேப்ரிக்கில் நம்ம அந்த ஃபேப்ரிக் நம்மளுக்கு தெரியவே கூடாது அந்த ஸ்பேஸில், அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். இப்போ பாருங்கள், எடுக்கிறப்போ ஆக்சுவலாக நம்ம கேமராவுக்கு இப்படி வச்சு போடுறப்ப தான் சம்டைம்ஸ் சிக்கே ஆகும். நம்ம கிட்ட நெருக்கமாக ஸ்டாண்டை வச்சுட்டு போட்டோன்னா நம்மளுக்கு எந்த இஷ்யூமே இருக்காது, ஈஸியாக இருக்கும். போடுறதுமே ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு போகலாம். ஆனால் நான் இப்போ வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் வந்து நான் ஸ்லோவாக போட்டுட்ருக்கேன். அட் த சேம் டைம் நீங்கள் எப்பயுமே வந்து வரலன்னு மட்டும் குவிட் பண்ணாதீங்க, கிவ் அப் பண்ணாதீங்க. ஸோ மெனி டைம்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரே அட்வைஸ் இது தான். ஆரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சில்க் த்ரெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நீங்கள் சில்க் த்ரெட் அந்த கற்றுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு பீட் ஒர்க் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிக்கும். அண்ட் வந்து அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு சில்க் த்ரெட் வரலைன்னா பீட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து அந்த பீட் ஒர்க்கில் உங்களுக்கு அந்த எப்படி நம்ம ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணுறோம் ஹேண்டை, அந்த இது வந்துடும். அதில் ஃப்ளெக்சிபிள்னஸ் வந்துடும் உங்களுக்கு. இந்த இப்படியெல்லாம் இழுக்கிறது அதில். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் சிக்காவது நான் என்ன பண்ணோம், டாப்லேயே இன்னொரு ஸ்டிச் கொடுத்து பொறுமையாக எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டியாக நம்மளாக கொஞ்சம் திங்க் பண்ணி பொறுமையாக எடுத்துகிட்டு வந்துக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்காகும். இதெல்லாம் நம்மளாக கொஞ்சம் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கணும். இதெல்லாம் நம்ம மற்றவங்கள சொல்லணுன்றது அவசியம் கிடையாது. எல்லாமே நான் உங்களுக்கு இப்படியெல்லாம் வரும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணி தான் நான் போட்டுட்டு வந்துட்ருக்கேன். பாருங்கள், அந்த திக்னஸ் அழகாக வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இப்போ நீங்கள் போட்டு சம்டைம்ஸ் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். எங்கேயாவது ஸ்பேஸ் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் செயின் ஸ்டிச் மாதிரி சின்னதாக, இப்போ இந்த இடத்துல எதனா கேப் தெரியுதுன்னா செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு முடித்த பிறகு செயின் ஸ்டிச் மாதிரி இந்த கேப்பில் லைட்டாக போட்டு விட்டுருங்க, தெரியாது. அப்படி இல்லாமல் அந்த ஸ்பேஸை விட்டுருந்தீங்கன்னா அதை நம்ம பார்க்குறப்போ ஏதோ ஒரு எம்டியாக அந்த ஸ்பேஸ் வந்து அந்த ஃபேப்ரிக் தெரிகிற மாதிரி நல்லாவே இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நான் சொல்கிற டிப்ஸ் இது தான். நீங்கள் வந்து அதை ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிராஸாக தான் எடுத்துகிட்டு போகிறோம். எவ்வளோ கிராஸாக கொண்டு வரீங்களோ அவ்வளோ சில்க் த்ரெட்லேயும் சரி, நீங்கள் இந்த மாதிரி இந்த த்ரெட்டு லோடிங் வந்து நீங்கள் ஜரி த்ரெட்டில் போடலாம், அப்புறம் வந்து ஜர்தோசியில் போடலாம். ஜர்தோசிலையுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நான் ஒரு ஃப்ளவரில் ஃபுல்லாக எல்லா ஸ்டிச்சுமே அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறப்ப இங்கே சிக் ஆகுது பாருங்கள், இந்த த்ரெட்டில் டக்குன்னு வர மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரியும் ஆகும் சில சமயத்தில். அப்போ பொறுமையாக இப்படி எடுத்து விடுங்க. அதனால தான் வந்து சம்டைம்ஸ் வந்து சிக் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே கொஞ்சம் பொறுமையாக சிக் ஆகாத மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நம்ம போடுறப்போ வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம்ன்றதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதெல்லாம் ஷோ பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வரும், நீங்கள் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் அதை ஏன் ஷோ பண்ணேன்னா, நம்ம எப்பயுமே ஒன்று கற்றுக்கிறப்போ அதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் போடுறது மட்டும் கிடையாது. இஃப் இன்கேஸ் நம்ம அதை தப்பாக பண்ணிட்டோன்னா அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றதும் கற்றுக்கணும். நாட் ஒன்லி இந்த ஆரி ஒர்க், ஃபேஷன் டிசைனிங்கில் ஒரு மேக்கப்பாக இருந்தாலும் சரி, ஒரு மெஹந்தியாக இருந்தாலும் சரி, அந்த ஃபேஸ் மேக்கப்பாக எது போடுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் போட்டுகிட்டே இருப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து அதில் எதனா ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துடும். இந்த ஃபேஸோட க்ளோனஸ், அந்த க்ளோவாக இருக்கிற அந்த இது ஒரு இதுவையே மாற்றி விட்டுற மாதிரி சம்டைம்ஸ் சிச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ நீங்கள் உடனே வந்து அந்த ஃபியர் வரக்கூடாது உங்களுக்கு. வராமல் இதை நம்ம எப்படி கரெக்டாக கொண்டு போகலாம்,
அது இன்னும் வந்து வேறு எந்த ஃபேஸு அந்த மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி நிறைய இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு இதை எப்படி நம்ம வந்து கரெக்டான ஒரு இதுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் வந்து கிளாஸ் போனீங்கன்னா அங்கேயே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் என்ன மிஸ்டேக் வரப்பையும் நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து டேலி பண்ணணும், பயப்படாமல் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதுவையுமே நம்ம எப்பயுமே கற்று வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் அதை ஷோ பண்ணேன். இப்படியும் வரும் சம்டைம்ஸ். இப்போ பாருங்கள், இங்கே நான் போடுறேன், ஆனால் கொஞ்சம் சின்ன சிக்கலாகுது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, மேலே இன்னும் ஒரே ஒரு ஸ்டிச்சு போடுறதுனால தப்பு ஒன்றும் ஆகாது, போட்டு எடுத்துக்கிறேன். சேம் அதே மாதிரி தான் வரும், எந்த மிஸ்டேக்கும் ஆகாது. நீங்கள் உடனே வந்து அதை பிரிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணுறதை விட இப்படி பண்ணி இப்படி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதுவுமே வந்து நீங்கள் கிளாஸ் போகிற இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்க அதுவுமே சொல்லி தருவாங்க. ஆனால் சிலர் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், டைம் அதிகமாக எடுக்கும் இந்த மாதிரி ஆகிறப்போ. அப்போ என்ன ஆகும், நீங்கள் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது வரும். ஃபீஸு எக்ஸ்ட்ரா மந்த் ஆகும். அந்த எக்ஸ்ட்ரா மந்த்துக்கு நீங்கள் இன்னுமே சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மிஸ்டேக்ஸை வந்து குயிக்காக உங்களுக்கு சொல்லியே தர மாட்டாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல நடக்குது. ஏன்னா கிளாஸ் போன இடத்துலையே அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. நான் எக்ஸ்ட்ராவாக நிறைய பேர் வந்து ஒரு 1 மந்த் ஃபீஸை எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு வரதை நான் பார்த்துருக்கேன். நாட் ஒன்லி ஆரி ஒர்க், ஃபேஷன் டிசைனிங்லும் சரி. நானும் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கிறதுனால சொல்கிறேன். ஃபேஷன் டிசைனிங்லும் சரி. ஆக்சுவலாக ஃபேஷன் டிசைனிங்கில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் இது வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை முடித்த பிறகு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் அப்லோட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு இதில் போயிட்டு இருக்குது. ஆனால் வந்து எனக்கு உங்களுக்கு ஃபுல் இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது மட்டும் போட்டுட்ருக்கேன். அண்ட் சீக்கிரத்துலேயே அந்த வீடியோஸும் வர ஆரம்பிச்சிடும். மேபி ஒரு 1 or 2 மந்தில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் முன்னாடியே போட்டிருக்க எல்லா வீடியோஸுமே கண்டிப்பாக பாருங்கள். ஒன்றுத்துலேயும் கண்டிப்பாக ஒரு டிப்ஸ் உங்களுக்கு இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. என்ன சொல்லணும்னா, நீங்கள் கிளாஸ் போய் கற்றுக்க வேண்டியது எல்லாமே நான் உங்களுக்கு எல்லாமே என்னுடைய சேனலில் நான் உங்களுக்கு எல்லாமே பப்ளிக்காக சொல்லிகிட்டு இருப்பேன். சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா வந்து நிறைய பேர் எதுக்காக சொல்ல மாட்டாங்கன்னா, இப்படி சொல்லிட்டோன்னா அவங்க கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. பட் நான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த லோடிங் கொடுக்கறது ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல லைட்டாக ஸ்பேஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, செயின் ஸ்டிச் போட்டு உள்ளானே, அது எப்படி போடுறேன் பாருங்கள். இந்த கேப்பில் வந்து நான் அந்த லோடிங் எடுத்துகிட்டு போனேன்னா அது கிராஸாக ஒரு மாதிரியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி செயின் ஸ்டிச் மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. அப்போ வந்து இந்த கேப் ஃபில் ஆகிடும். இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேப் பாருங்கள், ஃபுல்லாக எதுவுமே தெரியாத மாதிரி ஃபில் ஆகிடும். இப்போ நம்ம நாட் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாட் தான் போட்டோம். அதே மாதிரி நம்ம ஒரு ஆரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேஷன் டிசைனிங்காக இருந்தாலும் சரி, அது கூட கொஞ்சம் மிங்கிள் ஆகுங்க. எனக்கு நீ நல்லா வா, என் கூட நல்லா, எனக்கு ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, எனக்கு கொஞ்சம் குயிக்காக கற்றுக்கிற மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி அது கூட ஒரு ஆத்மார்த்தமாக பேச ஆரம்பிங்க. அப்போ வந்து நாட் வந்துச்சு பாருங்கள். அப்போ வந்து அது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நல்லா வரும். இப்போ நீங்கள் தைச்சிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, டெய்லரிங் இது ஃபேஷன் டிசைனிங் போகிறப்போ சும்மா த்ரெட்டு கட் ஆகுதுன்னா அது என்ன ஆகும்னா, அந்த கட் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த டிசைனுமே நம்மளுக்கு க்யூட்டாக வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் அது கூட மிங்கிள் ஆகுங்க. அந்த ஒர்க்கு கூட நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு கூட எப்படி மிங்கிள் ஆகும், ஒரு அம்மா அப்பா கூட எப்படி மிங்கிள் ஆகும், அந்த மாதிரி ஒரு மிங்கிள் ஆகுங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு அழகாக க்யூட்டாக வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு டிப்ஸு, நோட் பண்ணிக்கோங்க. ஹோப் இருக்கிறவங்க பண்ணுங்கள், இல்லாதவங்க உங்களுடைய விருப்பம். நம்ம நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல லோடிங் கொடுக்குறோம். இப்போ நம்ம இந்த லோடிங் பாருங்கள், நான் க்யூட்டாக காமிச்சிடுறேன். அதில் க்யூட்டாக வந்திருக்குன்னு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இப்படி எடுத்து விட்டுக்கோங்க, அழகாக இருக்கும். இப்போ பார்க்கவே க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே போட்டுடலாம். இப்போ ஏன் அப்படி சொன்னேன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் போனப்போ அந்த மாதிரி சமயத்துலலாம் எங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தப்போ எங்களுடைய மேம் எங்களுக்கு டீச் பண்ணது தான் அது. சும்மா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறப்ப மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். ஜர்தோசியம்
எங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து த்ரெட்டு கட் ஆகும் வேஷ்டி டிசைனிங்கில். அதே மாதிரி இந்த ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் அப்பப்போ கட் ஆகும். ஸோ அப்புறம் பீடு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே வருவோம். எண்டில் வந்து ஒரு சின்ன நாட்டு போடுறதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிட்டு இங்கே இங்கே தப்பாக்குறது ராங்காக அப்படியே போகும், இங்கே வரைக்கும் போயிடும். அப்படி அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அப்போ எங்கள் மேம் எங்களுக்கு வந்து ஒரு கொடுத்த ஒரு அட்வைஸ் தான் இது. நீங்கள் எப்பயுமே அது கூட கொஞ்சம் மிங்கிள் ஆகுங்க, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட மாதிரி அது கூட ஒரு பாசமாக இது பண்ணுங்க, அப்போ வந்து உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிக்கும் அப்படின்னு எங்களுக்கு அவங்க டீச் பண்ணது. அது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு டீச் பண்ணேன். என் ஸ்டூடெண்ட்டுமே எல்லாேருக்கும் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கும் நான் சொல்கிறேன். நிறைய இது வந்து ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸோ ஆஃப்லைன் கிளாஸோ நாங்கள் எடுக்கிறப்போ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஸ்டிச்சஸை உங்களுக்கு ஷோ பண்ணவே மாட்டாங்க. நான் அப்படி கிடையாது. ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நாட்டு முடிஞ்சிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் எல்லாமே சொல்லிடுவேன், எதுவும் ஹைட் பண்ணலாம் மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே சொல்லுவேன். நாட் ஒன்லி கிளாஸுக்கு வரவங்க, ஆஃப்லைன் கிளாஸு, ஆன்லைன் கிளாஸு, நான் இந்த இப்போ போடுற அந்த யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே எல்லாமே சொல்லிடுவேன். ஏன்னா வந்து எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். ஃபீஸ் கொடுத்து தான் ஒன்று கற்றுக்கணுன்றது கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சதை ஃபீமேல்ஸான நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் இருந்து ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரே மோட்டிவ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய என்னுடைய சேனலில் சொல்லியிருப்பேன். இதுங்க லைட்டாக செக் ஆகுது, நான் விட்டுட்டு எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கேருந்து எடுக்கிறேன் நான். இதுக்கு பாருங்கள், நான் லோடிங் இங்கேருந்து தான் எடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து ஃபீஸ் கொடுத்து பே பண்ணி தான் கற்றுக்கணும் அப்படின்றது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே கற்றுக்கோங்க. இதில் கற்றுக்கிட்டே கூட நீங்கள் சின்னதாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் நல்லா போட ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக கற்றுக்கோங்க. பாருங்கள், அழகாக வந்துட்டு நம்மளுக்கு லோடிங் பாருங்கள். இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணியும் கிட்ட வச்சும் தான் எடுக்கிறேன். அதே மாதிரி எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் டீச் பண்ணி தான் எடுக்கிறேன். பாருங்கள், அகெயின் வரும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்கள், அகெயின் நம்ம டவுனில் போகிறோம், கொடுக்குறோம், பேக் போகிறோம், ஸ்பேஸ் இல்லாத அளவு கொடுக்குறோம். தெரியுதான்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் வேணா. பாருங்கள், கொடுக்குறோம், அகெயின் த்ரெட் எடுக்கிறோம், பேக் வரோம், அகெயின் கொடுக்குறோம். தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுது உங்களுக்கு. இல்லை ஜூம் கொஞ்சம் கம்மி பண்ணனால கம்மி பண்ணிடுறேன் அப்படின்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது பாருங்கள், கொஞ்சம் ஜூம் கம்மி பண்ணுறேன். ஏன்னா அப்படியே மறைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, டன். இப்போ டன் நினைக்கிறேன். ஓகே, தெரியுதுங்களா? ஓகே, இன்னொரு ஸ்டிச் போடுறோம், அகெயின் போகிறோம், பேக் போகிறோம். த்ரெட்டை பொறுமையாக இல்லைங்க, நல்லா த்ரெட் லூஸ் விடுங்க, அப்போ தான் நல்லா வர ஆரம்பிக்கும். கொடுக்குறோம். பார்க்குறீங்களா, த்ரெட்டு வந்து எவ்வளோ நம்மளுக்கு வளைஞ்சு கொடுத்து வருதுன்னு. அதுக்கிட்ட நம்ம கொஞ்சம் பேசினா தான் வந்து அதுவுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பேசலாம், நம்ம மிங்கிளானால் நம்மக்கிட்ட அவங்க எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நீ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொடு, நம்ம கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த ஒர்க்குக்கிட்டேயும் எந்த ஒர்க்காக இருந்தாலும் நாட் ஒன்லி இந்த ஒர்க்கு கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டுலாம் பேசுங்க. ஸோ கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு கூட நல்லா வரும். எல்லாமே உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் கற்றுக்கிட்ட ஒன்று, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சம்டைம்ஸ் எல்லாருக்குமே பேட் ஃபீலிங்ஸ், ஒரு பேட் டேவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணணும். அது நம்மளுக்கே ஒரு இதுவாக இருக்க மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு எங்கள் மேம் சொல்லி கொடுத்தது, எனக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லையா உங்களுடைய விருப்பம். நான் சொன்ன மாதிரி எப்பயுமே ஹெல்த் கான்ஷியஸோடு இருங்க.
கொஞ்சம் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஒர்க்குன்னு இருக்காதீங்க. அட் த சேம் டைம் ஒர்க் பண்ணாமலும் வீட்டில் சும்மா இருக்காதீங்க. அதுவே பெரிய டிப்ரெஷன் ஆகிடும். அதுவே ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் ரீசன் ஆகிடும். இப்போ நீங்கள் வேணால் எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இருந்து பாருங்களேன், ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இல்லையா, ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் வீட்டில் இருந்ததுக்கே நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒர்க்காக இருந்தாலும் எந்த ஒர்க்கும் குறைஞ்சது இல்லைங்க. எல்லாமே பண்ண எல்லாமே நல்லா வர ஒர்க்கு தான். இப்போ இங்கே கொஞ்சம் சிக்காவது நான் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் வரும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு சிக்காகிறதுனால நான் இதை வந்து இங்கே நாட் போட்டு அது எடுத்துடுறேன். பாருங்கள், நாட் போட்டு இப்படி ஒரு இதை எடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் வந்த பிறகு இதை வந்து ஒரு நாட் மாதிரி கொடுத்து இதை எடுத்துட்டு அந்த நாட் விழுந்த பிறகு இதை கட் பண்ணி இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா தெரியுற இந்த த்ரெட்டை இதெல்லாம் நான் பாருங்கள் எதுவும் ஹைட் பண்ணல, அப்படியே தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்களுக்கும் சிக்காகும். ஸோ இந்த மாதிரி வரப்போ அப்படி பண்ணுங்க. கொஞ்சம் எடுத்துட்டு அதை ஒரு நாட் மாதிரி போட்டிங்கன்னா தான் அப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குற இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி வராமல் இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன நாட் மாதிரி கொடுத்துடணும். ஒரு இது எடுத்துட்டு, நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு இப்போ பாருங்கள், நான் திரும்ப நாட் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன். த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அகெயின் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லாமல் நம்ம நாட் போடலைன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் நாட் போட்டுட்டு ரிமூவ் பண்ணுங்க. இது ஒரு டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிளாஸ் போகிற இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் கண்டிப்பாக சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் டவுட்ஸ் கேட்கணும். மேம் எங்களுக்கு இந்த மாதிரி வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது, அப்பப்போ இந்த மாதிரி ஆகுதுன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க, சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே தான் நான் சொன்ன மாதிரி ஹெல்த் கான்ஷியஸும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் ஒர்க் பண்ணாமல் வீட்டில் இருக்கவே இருக்காதீங்க. அதை விட ஒரு பெரிய டிப்ரெஷன் வேறு எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு பைசா இருக்குது, நம்ம ஏன் வேலைக்கு போகணும், அதுவுமே தப்பான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம இருக்கோன்னு அர்த்தம். நம்ம ஏர்ன் பண்ணி அந்த ஒரு வேலை பார்த்து ஏர்ன் பண்ணி கொண்டு வர்றது அந்த ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. கண்டிப்பாக டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுங்க. அது வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வெளியே போய் ஏர்ன் பண்ணாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். வெளியே போனால் பெஸ்ட்டு தான். ஆனால் சிலருக்கு அது அமையாது, கஷ்டமாக இருக்கும். பட் ஓகே, நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே பண்ணுங்கள். இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஃபீமேல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து வீட்டிலேருந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. நம்மளும் பார்க்குறோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக வீட்டிலேருந்து பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. இது மட்டும் கிடையாது, ஃபேஷன் டிசைனிங்கில் இன்னுமே நிறைய இருக்குது. ஒரு மெஹந்தி கோர்ஸ் இருக்குது, அப்புறம் மோட்டிவ் டிசைன்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது இது நானே உங்களுக்கு நிறைய சொன்னேன். பெயிண்டிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபேஷன் டிசைனிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் வந்து அந்த சாட் அண்ட் ரிப்பனில் பண்ணுவாங்க, அதுவுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே நாட் போட்டுறேன், ஏன்னா கம்ப்ளீட் ஆகுது. நாட் போட்டுட்டு இன்கேஸ் எங்கேயாவது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் எதனா ஃபேப்ரிக்கில் தெரிகிற மாதிரி இருந்தால் நம்ம சங்கிலி, அதாவது செயின் ஸ்டிச் தான் போட்டு, இப்போ பாருங்கள் நான் நாட் போட்டு முடிக்கிறேன். இந்த நாட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, நாட் போட்டு முடிச்சாச்சா. இது லைட்டாக அப்படி எடுத்து விட்டுருங்க, அழகாக வந்துடும். பாருங்கள், நான் உங்களுக்கு கிட்ட கூட ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அழகாக இருக்கும் பார்க்கவே. இதில் எதனா ஸ்பேஸ் தெரியுதா பாருங்கள், எதுவும் தெரியல. பார்ப்பேன்.
எந்த ஸ்பேஸும் தெரியல. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள், கிட்ட எடுத்துகிட்டு போயும் காட்டுறேன். தெரியுதுங்களா? அழகாக இருக்கும் ரெண்டுமே, எந்த ஒரு இதுவும் ஸ்பேஸும் இல்லாமல் பாருங்கள், அழகாக இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? இதுதான் நம்ம போட்டது. ஆக்சுவலாக நான் ஜூம் பண்ணியிருக்கனால எனக்கு வேறு இதிலே காட்டுது. இருங்க போட்டோமா, அப்படி பாருங்கள். இப்போ எதுவுமே தெரியல, அழகாக இருக்கா பாருங்கள். நான் உங்களுக்கு அதை விரிச்சும் காட்டுறேன் வேணும்னா பாருங்கள், அழகாக இருக்கா? இதுவும் அழகாக இருக்கா? திக்னஸ் அழகாக இருக்கா? இன்னும் நம்ம திக்னஸாக வேணும்னாலும் பைப்பிங் த்ரெட் கொடுத்து பண்ணலாம். இப்போ இது முடிச்சிடலாம் நம்ம. இப்போ நம்ம இந்த லீஃப்க்கு மெஷர்மெண்ட் கொடுத்து இவ்வளோ தான் வருது, கட் பண்ணிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இது கொஞ்சம் நான் ஜர்தோசியை கட் பண்ணிக்கிறேன், சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இது வந்து பைப்பிங் இது நம்மளுக்கு துளிப் நீடிலே இது செட் ஆகிடும். ஸோ நான் துளிப் நீடிலே நான் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இங்கே இந்த எண்டில் கொடுங்க கரெக்டாக. பாருங்கள், அப்படியே கொடுத்துடலாம் நம்ம. இப்போ ஈஸியாக இருக்கும், ஏன்னா நம்ம துளிப் நீடிலே கொடுக்குறோமா, மாற்ற வேண்டியதில்லை. சின்னதாக இது லீஃப் வந்து சின்னது அப்படின்றதுனால, சைஸ் சின்னதுன்றதுனால நான் துளிப் நீடிலே கொடுத்துறேன். லீஃப் சைஸ் பெருசாக இருந்தால் நம்ம எம்போஸ்டாக வரதுக்காக தான் அந்த கொடுக்குறது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அதனால தான் நான் இந்த வீடியோஸில் சொல்லலை. இந்த எம்போஸ்டாக வரதுக்காக தான் நம்ம இது இந்த நல்லா நாட்டு விழுந்துச்சு பாருங்கள். இந்த ஜர்தோசியை நம்ம கொடுக்குறது வந்து இந்த எம்போஸ்டாக வரதுக்காக தான். நான் எவ்ரி சிங்கிள் வீடியோஸ்லேயும் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால தான் நான் அதை சொல்லலை, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபில்லிங் கொடுத்துட்றேன், லீடிங் பாருங்கள். லோடிங் எப்படி கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு நல்லா இந்த எட்ஜிலேருந்து எடுங்க, கொடுக்குறோம். எடுத்து கிராஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிராஸ் கொண்டு வாங்க. அகைன் நான் சொல்கிறது அதுதான், எவ்வளோ கிராஸ் முடியுமோ நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி த்ரெட்டை நல்லா லூஸ் விட்டு துணியாக எடுங்க. கட்டாச்சுன்னா நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள், நாட் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் பேக் வரும். இது சின்ன லீஃப்ன்றதுனால குயிக்காக முடிச்சிடலாம். நம்ம ஒரே வீடியோவில் இப்போது நான் 3 லீஃபுக்கு லோடிங் கொடுத்துட்டேன். ஏன்னா நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ நான் அந்த வீடியோ எடுக்காமல் போட்டேன்னா நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். வீடியோ எடுத்துகிட்டு போடுறப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதனால தான் வந்து நிறைய பேர் வீடியோ எடுத்து போட மாட்டாங்க. இது ஒரு வேலையாக போயிடுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு வந்து நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்றதுக்காக நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கும் வந்து ஒரு இன்த்துவாக இருக்கும். அட்லீஸ்ட் கீழே ஒரு லைக்கனா போடுங்க, இன்த்துவாக இருக்கிறதுக்காக. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதே நம்ம பேக் போகிறோம். இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணி போடுறேன். எல்லாமே டைம் ஆகிடுச்சு, நான் கிட்ஸையும் போயிட்டு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். அண்ட் கொஞ்சம் டைம் அந்தளவுக்கு இல்லை, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போட்டுடுறேன். பாருங்கள், நான் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கெல்லாம் கூட போடுவேன், டைம் இருக்காது இந்த மாதிரி. ஏன்னா வந்து அவங்க வந்து டிவி வச்சிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு சாங்கு லைட்டாக கேட்டால் கூட காப்பிரைட் இஷ்யூ வந்துடுதுங்க. நான் 2-3 வாட்டி அந்த மாதிரி மாட்டிட்டேன். எங்கேயோ கேட்கும் சாங்கு, அதுக்கெல்லாம் காப்பிரைட் இஷ்யூ வந்துடுது வீடியோ போட்டோன்னா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது சேனல் வச்சிட்ருக்கவங்க சொல்கிறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு நான் வந்து பாப்பாங்க ஸ்கூல் போன பிறகு தான் இது பண்ணுவேன். வேறு அந்த தனி ரூமில் போயிடுப்பேன். இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அந்த கொஞ்சம் இதெல்லாம் இருக்கிறதுனால சொன்ன மாதிரி நான் இப்போ ஹெவியாக அந்தளவுக்கு பண்ணுறதில்ல. நடுவில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. அண்ட் வந்து கொஞ்சம்
என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டீச் பண்ணுறதில்ல. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது கூட நம்மளை மாதிரி ஃபீமேல்ஸ் வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களும் ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கணும். ஏர்னிங்ஸ் இல்லாமல் கற்றுக்கிட்டு இருந்தாவே போதும். அந்த ஒரு டிப்ரெஷன் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவ், செல்ஃப் மோட்டிவ் மாதிரி வந்துடும். நம்மளுக்கு இது இல்லைன்னா கூட ஏதோ ஒரு தொழில் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு மோட்டிவே அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் இன்த்துவாக வச்சுக்கும். ஸோ அதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இது. எனக்கு மற்ற கிளாஸ் எடுக்கிறது இந்த டைம் எல்லாம் போக எனக்கு ஆக்சுவலாக டைமே இருக்காது. இருந்தாலுமே நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ கண்டிப்பாக பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ முடியுமோ நம்மளால் முடிஞ்ச டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கொண்டு போகணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அட் த சேம் டைம் நம்மளுக்குன்ட்டும் டைம் ஒதுக்கிக்கணும். இப்போ பாருங்கள், இது முடிய போகுது. இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வந்து அந்த பீட் ஒர்க் கொடுத்துருக்கறதுனால எனக்கு கொஞ்சம் சிக் ஆகுது. இப்போ நான் எடுத்துகிட்டு அகெயின் நான் திரும்ப போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுன்னா இப்படி எடுத்துகிட்டு திரும்ப போடுங்க. இப்போ பாருங்கள், எடுத்துகிட்டு போடுறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம த்ரெட் ஒர்க்கை ஹெவியாக நாட் போட்டிருப்போம் ஏதாவது, அதனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஆகிறது. பாருங்கள், அகெயின் அதே மாதிரி தான். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆகும். அதுக்கு தான் நான் சொல்கிறது, பார்த்து பொறுமையாக பண்ணுங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான், முடிய போது நம்ம நாட் போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு அந்த பீடு கேப் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பேக் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன். ஸோ அந்த மாதிரி கேப் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுங்க. இப்போ நான் இந்த இடத்துல செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். எதுவும் ஹைட் பண்ணல, அப்படியே தான் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு அந்த லைட்டாக கேப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால செயின் ஸ்டிச் கொடுத்து நான் இந்த இடத்துல நாட் போடுறேன். இங்கே எங்கே வேணால் நாட் போடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. நாட் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த இது த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், நாட் லைட்டாக தெரிஞ்சதுன்னா இப்படி எடுத்து வச்சுருங்க. என்ன சொல்லணும்னா, நம்ம கீழே இப்படி நீடில் விட்டு பாருங்கள், லைட்டாக கரெக்டாக அந்த இடத்துல விடணும். நீடில் இப்படி விட்டு அந்த த்ரெட்டை அப்படியே இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டு ஃபுல்லாக போயிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், திக்னஸுமே அழகாக தெரியும் உங்களுக்கு. நான் வேணால் மொபைலை கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஜூம் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஜூமை கம்மி பண்ணிவிட்டு ஷூ பண்ணுறேன். பாருங்கள், எல்லாமே நல்லா தெரியும். நீங்கள் எதுவும் ஹைட் பண்ணல, அப்படியே தான் ஷோ பண்ணுறேன். இருங்க, பிளராக இருக்கா? தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாமே தெரியுதுங்களா? இப்போ கிளியராக தெரியுது. பாருங்கள், எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு நான் இன்னமும் ஜூம் கம்மி பண்ணுறேன். கிளியராக தெரியும். பாருங்கள், எவ்வளோ திக்னஸாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே க்யூட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ நல்லா தெரியும் பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த 3 லீஃபில் தான் நம்ம இப்போ போட்டிருக்கிறது. இது 1, இது 2, இது 3. ஸோ இந்த 3 லீவ்ஸ் தான் நம்ம இப்போ ஃபில் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், குட்டியாக லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். பேக் டு அதியா ஃபேஷன் ஹவுஸ். இந்த டிசைன், இந்த ஸ்டிச்சஸ், இந்த லோடிங் எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ பண்ணிட்டேன். இப்போ இந்த பீட் ஒர்க்கு பிகினராக இருக்கவங்களுக்கு பீட் ஒர்க் கொடுத்து இந்த லீஃபுக்கெல்லாம் ஷேப் எப்படி ஷார்ப்னஸ் வருது அதையும், அண்ட் முடிஞ்சால் ஒரு லீஃப் லோடிங்குமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் வாங்க. இந்த பீட் லோடிங் வந்து பிகினராக இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் நான் இப்போ போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அவங்க நோட் பண்ண தேவையே இருக்காது. பிகினராக இருக்கிறவங்களுக்காக தான். அதுவுமே பாருங்கள், நான் துலிப் நீடில் தான் பண்ணுறேன். என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, பிகினராக இருக்கவங்க துலிப் நீடில் 14 சைஸ் நீடில் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபார் ஸ்பீட் இன்க்ரீஸ், நீங்கள் வந்து உங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா அண்ட் டைம் சேவ் பண்ணணுனாலும் நீங்கள் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நான் நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
பார்த்தீங்கன்னா நீடில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இது 10 ருபீஸ் தான். இது அயன் நீடில் ஸ்பீடு வரும். ஏன்னா வந்து நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் பீடில் நம்ம கோத்துக்கலாம். ஸோ நம்ம பண்ணிகிட்டே போகிறப்போ டைம் சேவ் ஆகும். அது எல்லாமே இப்படி நிறைய பர்பஸ் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த துளிப் நீடில் போட்டுட்டு அகெயின் நான் வந்து உங்களுக்கு அந்த நீடில் எப்படி போட்டுறதுன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே வந்து சுகர் பீட் பார்த்திங்கன்னா 2 பீடை தான் கொடுக்கணும். 3 பீட் நாட் அட்வைசபிள். ஏன்னா இப்போ பாருங்கள், நிறைய பேர் வந்து நம்ம போடுறப்போ நல்லா கிட்ட இருக்குது, ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் தெரியுதான்றீங்க. அதுக்கு பாருங்கள், நம்ம இங்கே எடுக்கிறப்பயே நல்லா பீடை நல்லா இப்படி தள்ளிட்டு பாருங்கள், இங்கே டைட் கொடுக்கணும். நல்லா டைட் கொடுத்து கரெக்டாக நீங்கள் இப்படி போடுறப்போ இங்கே வச்சு இப்படி போட்டுறக்கூடாது. நல்லா வந்து இப்படி நல்லா இப்படி தள்ளி விட்டு நல்லா அந்த டைட்னஸோடையே அழகாக நம்ம எடுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு? இப்போ பாருங்கள், நான் 1 மோர் டைம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்படி தள்ளி விட்டுட்டு கரெக்டாக இந்த இடத்துலையுமே கேப் இல்லாமல் இருக்கா பார்த்துக்கோங்க, எல்லா இடத்துலையுமே. ஓகே, நான் ஜூம் பண்ணுறேன். லைட்டாக ஜூம் பண்ணால் வந்து கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தட் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணாமல் காட்டுறேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸாக வந்த பிறகு அகெயின் நீங்கள் வந்து கரெக்டாக பஞ்ச் பண்ணி நீங்கள் செயின் போடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணாலுமே உங்களுக்கு கிட்ட தான் இருக்கும், தூரமாக போகாது. ஸ்டிச்சஸ் எல்லாமே பீட் எல்லாமே. ஸோ நம்ம ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த லீஃப் டிசைனை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லீஃப் எப்படி பண்ணுறது, அதாவது இந்த டிசைன் நம்ம எப்பவுமே ஒன்று கொண்டு வந்தோன்னா செயின் ஸ்டிச் அந்த பீடை வந்து கொண்டு வந்தோன்னா இந்த எண்டு வரைக்கும் எப்பவுமே கொண்டு வந்துடணும். எண்டு வரைக்கும் அந்த செயினை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சைடில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே போடணும். இது நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டிசைன் கம்ப்ளீட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லுக்கை கொடுக்கும். நீங்கள் நடுவுலையே இங்கே ஆஃப்லேயே நிறுத்திட்டு நான் இந்த லீஃபெல்லாம் போட்டேன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். இது கம்ப்ளீட் லுக்கை கொடுக்காது, அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்குமே துளிப் நீடில் தான் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். அப்போ நான் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணி போடுறப்ப நான் உங்களுக்கு ஸ்பீட் எப்படி வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த சுகர் பீட் வந்து சிக்மா பிராண்டு, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீடு வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஃபேட் ஆக தான் செய்யும். நம்ம எப்பயுமே டிப்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் முடித்த பிறகு ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்கனாலும் கூட சரி, அந்த கிளாத்தை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஒயிட் கிளாத்தில் வச்சுருங்க. அப்போ வந்து சீக்கிரத்தில் பீடு வந்து ஃபேட் ஆகாது உங்களுக்கு. இப்போ நான் வந்து அயன் நீடில் தான் யூஸ் பண்ண பாருங்கள். இதில் நம்ம எவ்வளோ பீடு வேணாலும் எடுக்கலாம், நிறைய பீடு எடுக்கலாம். அதில் இன்னுமே நம்ம வந்து நிறைய என்ன சொல்கிறது, பீடு வந்து நிறைய நம்ம போட்டுட்டு இப்படி பண்ணோன்னாவே நிறைய எடுக்கலாம். இன்னும் அதிகமாக எவ்வளோ பீடு வேணாலும் எடுத்துகிட்டு ஸ்பீடாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்பீடு கொடுக்க போகிறதில்ல அப்படின்றதுக்காக தான் நான் அவ்வளோ பீடு இதில் போடல. பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது பாருங்கள், எவ்வளோ பீடு வேணாலும் நம்ம எடுத்துகிட்டே போகலாம். அண்ட் இந்த திக்னஸுமே கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சில பீடில் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் கூட ரொம்ப சின்னதாக இருக்கும். பீடு வந்து இந்த ஹோல்ஸில் ஏறாது. ஆனால் இந்த ஹோல்ஸில் வந்து நிறைய பீடு ஏறாது. ஆனால் அயன் நீடில் ஈஸியாக ஏறிடு. பாருங்கள், எவ்வளோ வேணாலும் போட்டுகிட்டே போகலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம இவ்வளோ ஃபில் பண்ணிவிட்டு நம்ம போடுறப்போ நம்மளுக்கு ஸ்பீடுமே இன்க்ரீஸ் ஆகும், டைம் சேவ் ஆகும். நம்ம அப்பப்போ வந்து கொடுத்து எடுத்துகிட்டு இருந்தோன்னா வந்து அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பீடு வராது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறது. நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஸ்பீடுக்காக நம்ம வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், போடுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து இன்னொரு டிப் பார்த்திங்கன்னா, இதில் நீங்கள் பஞ்ச் பண்ணுறப்போ அந்த ஹோல்ஸுமே வந்து நிறைய அதிகமான ஹோல்ஸ் விழாது. அதே துளிப் நீடில் வந்து இந்த திக்னஸ் இருக்கிறதுனால ஹோல்ஸ் பெருசாக விழும் இப்படி பஞ்ச் பண்ணுறப்போ. ஆனால் இது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஹோல்ஸ் பெருசாக விழாது. ஸோ அதுவுமே இருக்குது, கிளாத்தை டேமேஜ் பண்ணாது இது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது இதில், நம்மளுக்கு நிறைய பர்பஸ் இருக்குது இதில் அயன் நீடில். ஸோ அந்த அயன் நீடில் குயிக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய அட்வைஸ் அது, நான் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற அட்வைஸும் எங்கள் மேம் எங்களுக்கு சொல்லி கொடுத்த அட்வைஸும் அதுதான்.
அண்ட் வந்து இப்போ நான் வந்து இங்கே ஒரு லீஃப் வருது நம்மளுக்கு ஷார்ப்னஸோட. அந்த ஷார்ப்னஸை நான் எப்படி கொண்டு வரேன் பாருங்கள். இந்த லீஃப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இப்படி பெண்ட் ஆகி தான் வரும். ஏன்னா டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம போடணும், அதுக்காக. ஸோ இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டு இங்கே நான் ஒரே ஒரு பீட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு குட்டியாக ஷார்ப்னஸ் வேணும்னா இந்த ஒரு பீடோடு லாக் பண்ணி எடுத்துக்கணும். ஆனால் எனக்கு கொஞ்சம் பெருசாக ஷார்ப்னஸ் வேணும். ஸோ நான் இந்த இடத்துல கொடுத்து ஷார்ப்னஸ் எடுத்துக்கிறேன். அங்கே ஒரு ஸ்டிச் போட்டோம். இப்போ இந்த சைடு ஒரு ஸ்டிச் போட்டு அகெயின் நம்ம வந்து லீஃபை கொண்டு வரோம். இந்த லீஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேப் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த லீஃப் எப்படி தான் கொடுத்துருந்தது அதில், அதனால் இப்படி வருது. அண்ட் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேறு ஷேப்பில் வந்து நிறைய லீவ்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இங்கேயுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அப்படின்றது. இந்த லீஃப்மே பார்க்க க்யூட்டாக தான் இருக்கும். பாருங்கள் அந்த ஷார்ப்னஸ் எப்படி கொடுத்துருக்கேன்றதை பாருங்கள். இப்போ நம்ம கரெக்டாக ஏன்னா அந்த கேப்பில் நம்ம கரெக்டாக அந்த லீஃபை கொண்டு வரணும். அதுக்காக தான் ஷேப் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா இந்த லீஃபு நீங்கள் நல்லா இப்படி எடுத்து விட்டு இப்படி பார்த்தீங்கன்னா, ஆனால் அதுவுமே க்யூட்டாக தான் இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுறப்போ அதிலேருந்து எடுக்கிறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி அந்த லீஃப் வந்ததுனால, ஆனால் நம்ம கொஞ்சம் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்க வேண்டியது தான். அதே மாதிரி கொண்டு வரணுன்றது கிடையாது. நம்ம அந்த ஷேப்புக்கு கொஞ்சம் கொண்டு வந்துக்கலாம். ஆனால் நம்ம இதில் வந்து லோடிங் கொடுத்துட்டோன்னா அது ஒன்றுமே தெரியாது, அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இப்போ உங்களுக்கு இதை காட்டுறது வந்து அந்த ஷார்ப்னஸ்க்காக தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான். நீங்கள் வந்து கரெக்டாக வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இன்னொரு லீஃபும் உங்களுக்கு வேணால் அதை போட்டு ஷோ பண்ணி காட்டுறேன். இந்த லீஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் நாட் போட்டுறேன். நாட் ஆல்ரெடி நான் ஸோ மெனி டைம்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இங்கேயும் நான் போட்டுறேன். எப்பவுமே த்ரெட்டில் வந்து நாட் போடுறப்போ ஒரு 2 இது வர மாதிரி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து கட் ஆகாமல் இருக்கும். நாட் போட்டுட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு லீஃப் நான் உங்களுக்கு ஷார்ப்னஸோடு போடுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இங்கே நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம எப்பயுமே இங்கேருந்து தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து அதுலேருந்து ஜாயின் ஆன மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இங்கேருந்து எடுத்துட்டு இங்கேருந்து இங்கே அதே மாதிரி பக்கத்தில் நல்லா ஒரு நாட்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம லீஃபை ஷார்ப்னஸோடு எப்படி போடுறோன்னு பாருங்கள். இது கொஞ்சம் குட்டி லீஃப் தான், நான் உங்களுக்காக கொஞ்சம் பெருசாக போடுறேன். நான் லென்த் தான். தெரியும்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி தான், ஓரளவுக்கு ஜூம் பண்ணி தான் போடுறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஜூம் பண்ணேன்னா நான் உங்களுக்கு பிளர்ராக தெரியுது. ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப ஜூம் பண்ணாமல் ஓரளவுக்கு குட்டியாக தான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து நான் கேமராக்கு இப்படி வச்சு போடுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போடுறப்போ. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக போட்டுட்டு போகலாம். அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து ஈஸியாக தான் இருக்கும் போடுறது. நான் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்புமே நான் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே தான் நான் உங்களுக்கு போட்டுட்டு வந்துட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே ஹைட் பண்ணவே இல்லை, அப்படியே தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். மேபி இது வியூஸ் போகலாம், இல்லை போகாமலும் போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிகினராக இருக்கவங்க நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கணுன்ற ஒரே மோட்டிவில் தான் நான் உங்களுக்கு வந்து அப்படியே நான் எடுத்துகிட்டு வரேன், எதையும் கட் பண்ணாமல்.
ஆக்சுவலாக இந்த நீடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு இருந்தது. நான் அதை கொஞ்சம் கம் போட்டு விட்டுருந்தேன். ஆனால் இப்போவுமே மறுபடியும் வந்துருச்சு. ஸோ அதான் கொஞ்சம் இதுவாகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேபி இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் இது உள்ளே வந்து இந்த B7000 கம் இருக்கும். அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா உள்ளே இன்செர்ட் ஆகிடும். அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஸோ நம்ம இப்போ துலிப் நீடிலே ட்ரை பண்ணிடலாம். துலிப் நீடிலே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிடலாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பீட் கொடுத்துட்டு ஷார்ப்னஸ் தான் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இங்கே நான் ஷார்ப்னஸ்க்காக 2 பீட் கொடுக்குறேன். 2 பீடுக்கு நடுவில் நான் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பீட் நடுவில் கொடுத்து ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. நம்ம அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி கொடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஷார்ப்னஸ் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போது நம்ம எப்பயும் போல் அந்த ஷார்ப்னஸ்க்கு அப்படியே கொடுத்துட்டு போக வேண்டியது தான். 2 பீடாக இந்த லீஃப் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் க்யூட்டாக இருக்கும். அந்த லீஃப் வந்து அந்த ஷேப் அந்த மாதிரி கொடுத்துங்கிறதுனால நான் ஸோ அந்த மாதிரி போட்டேன். இப்போ இது பாருங்கள், ஷார்ப்னஸோடு அழகாக வரும் நம்மளுக்கு லீஃபு. முடிச்சிடலாம். நம்ம முடிச்சுட்டு நான் வேணால் இந்த லீஃபுக்கு வந்து த்ரெட் லோடிங் எப்படி கொடுக்குறேன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். நம்ம ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டு வரணும். கம்ப்ளீட் பண்ணுறப்போ பாருங்கள் லுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பீடும் நம்ம டைட்டாக நல்லா கொடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக பக்கத்தில் கொடுத்துட்டு வாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நல்லா பீடை இப்படி தள்ளிட்டு இங்கே ஒரு நாட் போட்டுருங்க. போட்டுட்டு அகெயின் நம்ம இந்த இடத்துலையும் நாட் கொடுத்துருங்க. மிச்சங்கிலி மாதிரி இப்போ நம்ம நாட் கொடுக்க போகிறோம். இப்படி உள்ளே இருந்து எடுத்து கொடுக்குறோன்னு பாருங்கள். ஒரு டபுள் நாட் மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் ஏதாவது கட் ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்காது. ஸோ அதுக்கு நான் டபுள் தான் நாட் கொடுத்துருவேன். அவ்வளோதான். பாருங்கள், கம்ப்ளீட்டாக அந்த ஷேப் அழகாக வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்கும். இப்போ இந்த லீஃப் பார்த்திங்கன்னா ரியல் லீஃப் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இதில் வந்து நம்ம லோடிங் கொடுத்தோன்னா இன்னும் க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த லீஃப் மாதிரியே இருக்கும் பாருங்கள். இந்த லீஃப் எல்லாமே சேம் அதே மாதிரி தான். நான் பார்த்துக்க லோடிங் வேணால் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. இந்த ஜர்தோசியை தான் எம்போஸ்டாக வரதுக்காக கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதை கொடுத்துட்டு போகிறோம் உள்ள எம்போஸ்டாக வரதுக்காக. த்ரெட்டில் கொடுத்துட்டு நம்ம வந்து லோடிங் கொடுத்துடலாம். இதுவே லென்த்தாக இருந்ததுன்னா நம்ம இந்த நீடிலில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஜர்தோசியை கொடுக்கணும். அதுவுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, வேணுன்னா வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு அப்படி ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நம்ம இது சின்னதாக இருக்கிறதுனால நம்ம இந்த நீடிலேயே போட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணுறப்போ பார்த்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு. அகெயின் நம்ம இங்கே வந்து வேறு எதனா த்ரெட்டு கொடுத்துருந்தோன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் செக்காகும். நான் இப்போ வந்து இந்த பீடுக்காக கொடுத்துருந்த த்ரெட்டு வந்து எனக்கு கரெக்டாக அந்த இடத்துல படுது. ஸோ அதை கட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கட்டர் எடுத்து கட் பண்ணி எடுத்துருங்க. அது இன்கேஸ் நம்ம இந்த பீடு கொடுத்ததுக்கு வேறு த்ரெட் யூஸ் பண்ணுறோம், இங்கே லோடிங் கொடுக்கறதுக்கு வேறு த்ரெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த த்ரெட்டு வந்து அந்த ஒர்க்கு முடிஞ்சோடனே அதை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தனியாக அதை எடுத்து வச்சுருங்க. ஏன்னா அந்த த்ரெட்டு வந்து இதில் மாட்டுறப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் டிசைனு எல்லாமே நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆகும். இப்போ நாட் போட்டுருங்க. கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே எம்போஸ்டாக வரதுக்காக இதை நாட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜர்தோசியை இந்த கலர் ஜர்தோசி தான் நான் யூஸ் பண்ணேன், ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். நான் இப்போ நம்ம வந்து இந்த எம்போஸ்டெல்லாம் இந்த த்ரெட்டு லோடிங்கெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். சேம் இதே ப்ரொசீஜர் வி ஹாவ் டு ஃபாலோ ஹியர். ஓகே, வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். எந்த பொசிஷனில் வச்சாலும் கொஞ்சம் ஹைட் ஆகுது. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணி தான் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளர் ஆகாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபேப்ரிக் தெரியாத அளவுக்கு எப்பயுமே ஸ்டிச்சஸ் போடுங்க. இன்கேஸ் அப்படி ஃபேப்ரிக் தெரிஞ்சால் அந்த இடத்துல நீங்கள்
லைட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு விடுங்க. அதையுமே சொன்னேன் நான் உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சொல்லாத டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி தான் நான் போடுறேன். பாருங்கள், இப்போ நம்ம இங்கே எடுக்கிறோம் ஒரு ஸ்டிச்சு. அகெயின் நம்ம அப்பில் ஒரு ஸ்டிச்சு கொடுக்குறோம், த்ரெட் எடுக்கிறோம். அகெயின் நம்ம டவுனில் வரோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா த்ரெட்டை நல்லா லூஸ் விட்டுக்கோங்க. அதே மாதிரி எடுக்கிறப்போ நல்லா இப்படி நீடில் நல்லா பண்ணி இப்படி எடுங்க. அந்த ஹூக்கில் வச்சு இழுக்காதீங்க, ஏன்னா வந்து த்ரெட்டு கட் ஆகும். இல்லை அந்த த்ரெட்டெல்லாம் வந்து மேலே எழுந்திருக்கும், அந்த ஷைனிங் லுக் இருக்காது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் கேட்கும் தான் நினைக்கிறேன். எனக்கு டைம் இல்லாததுனால நான் இந்த டைமில் எடுக்கிறேன். என்னென்னா கொஞ்சம் லேட்டாக எடுப்பேன், அப்போ வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ பாருங்கள், அகெயின் நம்ம டவுனில் வரப்போ 2 ஸ்டிச். அகெயின் நம்ம அப்பில் போகிறப்போ அப்பில் ஒரு ஸ்டிச் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. அகெயின் நம்ம அப்பில் இன்னொரு ஸ்டிச். அகெயின் அக்கார்டிங் டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொண்டு வரப்போ இங்கே ஒரு ஸ்டிச், அகெயின் இங்கே ஒரு ஸ்டிச். அதே மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். என்னென்னா உள்ளே இருந்து எடுத்தோன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் வெளியே வந்து எடுத்துகிட்ருக்கேன். வெளியே வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு நான் வந்து சவுண்டாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது ரொம்ப இதுவாக இஷ்யூவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது த்ரெட்டு பொறுமையாக இல்லைங்க. அந்த மாதிரி சிக்க ஆச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. அதே மாதிரி நீடில் மோஸ்ட்லி வந்து ஹூக் பார்ட்டில் வச்சு இழுக்காதீங்க, இங்கே கொண்டு வந்துட்டு இழுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அது வந்து அந்த எழுந்திரிக்கும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, த்ரெட்டெல்லாம் ஒரு மாதிரி எழுந்திரிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும், ஷைனிங் லுக் கொடுக்கும். ஸோ இப்படி கொண்டாந்தோடனே இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு பஞ்ச் பண்ணி அகெயின் நம்ம த்ரெட் எடுக்கிறோம். அகெயின் பேக் வரும். சில்க் த்ரெட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டமானது ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான், கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். அண்ட் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, நான் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுவேன், எந்த கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் சின்ன லீஃப் தான், ஸோ நம்ம குயிக்காகவே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் இது ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ நான் போட்டுட்ருக்கப்போ கொஞ்சம் டைம் இல்லாததுனால நான் கொஞ்சம் விட்டேன். இப்போ கொஞ்சம் சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கொஞ்சம் கிளாரிட்டியுமே கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் பிகாஸ் கிட்ஸை கொஞ்சம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர வேண்டியது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்கு போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும். இஃப் இன்கேஸ் எதனா ப்ராப்ளமாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் சொல்கிறது என்னென்னா, நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும், பட் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பிஸ்னஸை கொண்டு போக முடியும். ப்ராப்ளம்ஸே இல்லாமல் கொண்டு போகணும்னு நினச்சோன்னா நம்ம அதை என்றைக்குமே ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது, அதை கொண்டு போகவும் முடியாது, நம்ம லேர்ன் பண்ணிக்கவும் முடியாது, அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சக்ஸஸ் ஆகவும் முடியாது. ஸோ என்றைக்குமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் அந்த சமயம் அதுக்கு நல்லா வரலைன்னா கூட உங்களுக்கு அண்ட் அகெயின் அது நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் என்னுடைய டிப்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அந்த திக்னஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? அதான் நான் கேமரா எந்த பொசிஷனில் வைக்கிறதுனே தெரியல, நான் எப்படி வச்சாலும் கொஞ்சம் ஹைட் ஆகுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன் நான். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நான் சொல்கிற ஒரே டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே ஏதாவது ஒன்று இந்த ஒர்க் சம்மந்தமாக நீங்கள் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன ஸ்டிச்சஸோ ஏதோ, அப்போ உங்களுக்குள்ளவே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். மார்னிங் ஏஞ்சோன்னே எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணோன்னா அதுக்காக ஒரு 1/2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சு இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதர் ஒர்க்கை கண்டினியூ பண்ணி பாருங்களேன். அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ இன்த்துவாக இருக்கும். ஸோ இது நான் புக்கு படித்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாத பாருங்கள். ஸோ நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், எதனா கேப் இருக்குதுன்னா அதில் நம்ம
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறப்போ ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அது எப்படி போட்டதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல எனக்கு லைட்டாக ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கேருந்து த்ரெட் எடுக்கிறேன். பட் நம்ம த்ரெட் எடுக்கிறப்போ கொஞ்சம் கிராஸ் கொடுக்கறதுனால இந்த கம்ப்ளீட் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்டிச்சஸ் மாதிரி தான் நமக்கு போட்டாகணும். அப்போ தான் வந்து அந்த கேப் தெரியாத மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஸ்டிச்சஸ் ட்ரை பண்ணுங்கள் எப்பவுமே. பாருங்கள், நான் த்ரெட் எடுக்கிறேன், பொறுமையாகவே சொல்கிறேன். இங்கே வந்து பீட் பண்ணுறதுனால, ஏன்னா நம்ம வந்து இந்த சின்ன சின்ன ஸ்பேஸை தானே நம்ம கம்ப்ளீட் பண்ண பார்க்குறோம். ஸோ இந்த பீடு அந்த நாட்டு வந்து அந்த த்ரெட்டில் கொஞ்சம் மாட்டுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டக்கன் ஷேக் ஆகும். இப்போ பாருங்கள், ஒன்ஸ் எடுத்துட்டோன்னா அப்போ அந்த பீடு அந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்பேஸை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு இங்கேருந்து ஸ்டிச்சஸ் செயின் ஸ்டிச்சஸ் மாதிரி தான் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். பாருங்கள், பொறுமையாக கொண்டு வாங்க. சில்க் த்ரெட்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நாட் போட்டு வேண்டியதான். அவ்வளோதான், எல்லா ஸ்பேஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்னஸ் அழகாக இருக்கும். இப்போ நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுமே நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், பட் நல்லா கிளியராக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது உள்ளே இருந்து இதை விட்டு நான் இந்த த்ரெட்டை இழுத்துட்டோன்னா அழகாக நாட்டு வந்துடும். பாருங்கள், க்யூட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இன்கேஸ் ஒரு சிக்கான மாதிரி இருக்கிற நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை இப்படி 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 இழுத்து விட்டுருணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீடில் ஒன்றுமே இல்லை. இப்படி இப்படி பண்ணி விட்டிங்கன்னா இன்கேஸ் எங்கேனா த்ரெட்டு லைட்டாக தெரிகிற மாதிரி இப்படி பண்ணுறப்போ பாருங்கள், நம்மளுக்கு எதனா ஒரு த்ரெட்டு இப்படி லைட்டாக தெரிய வரும். இப்படி வந்ததுன்னா மேபி எங்கேனா ஒரு த்ரெட்டு நம்மளுக்கு சிக்காகிறப்ப இதுவாக இருக்கும். அதை இப்படி எடுத்து சின்ன த்ரெட்டு மாதிரி எதனா தெரியும், அதை எப்படி கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா அழகாக அந்த வரி வரியாக அழகாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் இப்போ த்ரெட்டை கட் பண்ணது இதெல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ண மாட்டாங்க. நான் எல்லாமே உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் எல்லாமே இருக்கிற என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். பண்ணிட்டீங்கன்னா க்யூட்டாக வந்துடும். பாருங்கள், த்ரெட் லுக் அழகாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உதயா ஃபேஷனல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த லீஃப் லோடிங் போட்டப்போ வீடியோ போட்டேன். அண்ட் எவ்ரி லீஃப் லோடிங் போடுறப்போ நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். பிகாஸ் நீங்கள் வந்து எல்லா சிங்கிள் ஸ்டெப்பும் எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கள். எங்களுக்கு லோடிங் வந்து பிகினராக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சொல்கிறதுனால ஸோ எவ்ரி சிங்கிள் லோடிங்கும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு நம்ம இந்த சுற்றுற மாதிரி வருது பார்த்தீங்களா, இதை எப்படி பண்ணுறோம் அண்ட் லீஃப் எப்படி பீடில் கொடுத்துட்டு அண்ட் இதுக்கு லோடிங் எப்படி கொடுக்குறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு சைடு பண்ணுறப்போ மட்டும் நம்மளுக்கு கேமரா அந்த கரெக்டான லெவலில் அந்த மெஷர்மெண்ட்டில் வராது. அதை நம்ம ஜூம் பண்ணி எடுத்தாலும் கொஞ்சம் பிளராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நல்லா தெரியும் தான் நான் திங்க் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம பீட் தான் கொடுக்க போகிறோம். இங்கே பீட் எப்படி நான் அந்த பெண்டை வந்து எப்பயுமே வந்து நான் எல்லாம் கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஆல்ரெடி இந்த பெண்டை வந்து எப்பயுமே வந்து நம்ம ரொம்ப உள்ளுக்கு கொண்டு போகக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அந்த இடத்துல வந்து நம்ம இங்கேயோட கட் பண்ணிடணும். இந்த உள்ளே ரொம்ப சுற்றின மாதிரி கொண்டு போனீங்கன்னா அது என்ன ஆகும்னா அந்த இந்த பாருங்கள் இங்கேயோட ஸ்டாப் பண்ணிடணும். உள்ளே ரொம்ப கொண்டு போனீங்க ஜிக்ஸாக்காக இருக்கிற மாதிரி அது ஒரு அழகான லுக்கே கொடுக்காது. பார்க்குறதுக்கே அந்த க்யூட்னஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். எங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது துலிப் நீடில் 14 சைஸ் நீடில் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அயன் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த அயன் நீடில் கொஞ்சம் போயிட்டு இருக்குது, போடுறப்ப திடீர்னு வந்துடும். இந்த இடத்துல விட்டுருச்சு. பட் கம் அப்ளை பண்ணி தான் நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் B7000 கம் ரொம்ப கையில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். ஓகே, நம்ம இதுலேயும் போட்டு பார்க்கலாம். இஃப் இன்கேஸ் இது வந்துடுச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ஸ்பீடுக்கு வேணால் நீங்கள் அயன் நீடில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அண்ட் அதர்வைஸ் பிகினராக இருக்கீங்களா நீங்கள் 14 சைஸ் ஆர் 23 சைஸ் நீடில் யூஸ் பண்ணுங்கள். இட் இஸ் த பெஸ்ட் ஒன் ஃபார் பிகினர்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட்டு 14 சைஸ்
திஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட், நீங்கள் 23 சைஸ் நீடில் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் ஸ்பீட் இன்க்ரீஸ் யூ கேன் யூஸ் அயன் நீடில். இது வந்து நிறைய இதில் வரும். இங்கே வந்து இந்த வுட்டு வராமல் வரும். நம்ம த்ரெட்டு வந்து சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து வுட்டோடு வரும். ரொம்ப ப்ரைஸ் எல்லாம் அதிகமாக இருக்காது. 30, 10, 20 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். காஸ்ட்லிலையும் இருக்குது. பட் இது நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 10 rupees தான். இது சவுகார்பேட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் லோக்கலில் கொஞ்சம் அதிகம் ப்ரைஸாக இருக்கும். ஸோ வாங்க, நிறைய பேர் வந்து ஷாப் நேமு, மெட்டீரியல்ஸ் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இதெல்லாம் கேட்கறதுனால நான் இப்போ உங்களுக்கு அது சொன்னேன். அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து நம்ம ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கலாம், இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே நான் உங்களுக்கு என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸுமே அதில் கிளியர் பண்ணுற மாதிரி. இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும், ஒரு கார்டு ரெடி பண்ணிக்கணும். அண்ட் வந்து உங்களது டிசைன்ஸ் எல்லாமே வந்து அதில் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கணும். அண்ட் வந்து டிசைன்ஸ் எல்லாமே ஒரு இதில் ஒரு ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுட்டு, அண்ட் அதுக்கப்புறமா அது எப்படி வந்து கஸ்டமர்கிட்ட ஐ மீன் ஆர்டர்ஸ் எடுக்க போகிற இடத்துல அவங்களுக்கு எப்படி ஷோ பண்ணுறது, உங்களுடைய பெஸ்ட் டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அந்த சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபைல்லேருந்து எடுத்து காமிச்சிங்கன்னா அவங்க ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அதுலேயும் வந்து டியூரேஷனை கொடுப்பாங்க. இதுக்கு இந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணுன்னு. நீங்கள் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த வித்தின் பீரியட்குள்ளே நீங்கள் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா கஸ்டமர்ஸ் அவங்க வந்து டீலர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் நிறைய கொடுக்க மாட்டாங்க. அண்ட் வந்து பர்ஃபெக்ஷன் இஸ் த மோஸ்ட் ஒன். அதுவும் வந்து அழகாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க, நல்ல லெவலுக்கு போயிடுவீங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இங்கே பஞ்ச் பண்ணல. ஏன்னா வந்து இதில் அட்டாச் ஆன மாதிரி இருக்கணும். எப்பவுமே இந்த பீடுக்கு இந்த பக்கமாக தான் நம்ம பஞ்ச் பண்ணி எடுக்கணும். த்ரெட்டை எடுத்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே இந்த இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஒன் மோர் டைம் காட்டுறேன் பாருங்கள். த்ரெட் எடுத்துகிட்டு அகெயின் நம்ம இந்த சைடும் பஞ்ச் பண்ணிக்கணும். பஞ்ச் பண்ணி நாட் எடுத்துகிட்டு இப்போ பீடை கொடுங்க. 2 பீடாக கொடுங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது சுகர் பீடில் சிக்மா பிராண்ட். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம வந்து காஸ்ட்லியாக வாங்கினாலுமே சுகர் பீடு கொஞ்சம் ஃபேடாக தான் செய்யுது. பட் சிக்மா பிராண்டில் ஓரளவுக்கு பரவாயில்ல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து நான் வேறு ஆங்கிளில் வச்சு எடுக்கவே முடியல இந்த வீடியோஸை மட்டும். இப்போ ஒரு சில வீடியோஸ் எல்லாம் அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த உங்களுக்கு போடுறப்பையும் இல்லைன்னா போடுறது கூட ஈஸியாக இருக்கும். நானாக போட்டேன்னா வந்து ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோ ஆங்கிள் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சுட்டு போடுறப்போ எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் போட்டுட்ருக்கேன். அட் த சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மந்த்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ கொஞ்சம் வேலைங்களும் போயிட்டு இருக்கிறதுனால பூஜா வேலை வந்து இந்த பூஜா ஒர்க்கு அண்ட் வந்து கோயிலுங்களுக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நான் வீடியோஸ் வந்து அதிகமாக எடுத்து போட முடியல. பெரிய சைஸ் வீடியோஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸை போட்டுட்டு வந்துட்ருக்கேன். அண்ட் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டு வந்துட்ருக்கேன். அதே தான் நான் சொல்கிறது. உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்மளுக்கான ஸ்பேஸ் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்குமே நம்ம இதை அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து லைஃபு கொஞ்சம் ஹாப்பியாக போயிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒர்க் இருக்கே, நம்ம இன்றைக்கி இதை ஸ்கிப் பண்ணிடலாம், இது போடுறதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் பட் ரொம்ப ஹெவியான ஒர்க் இருக்குதுன்னா நீங்கள் அன்றைக்கி மட்டும் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக கொடுத்து அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். அந்த டே ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும். நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். ஸோ அதில் நான் பார்த்தது வந்து நான் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன். நாட் ஒன்லி நம்ம வந்து ஆரி ஒர்க் மட்டும்ன்றது கிடையாது. நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நம்ம இதெல்லாமும் சொன்னால் தான் வந்து அவங்களும் அது மூலயமா எதனா அவங்களுக்கு சின்ன சேஞ்சஸ் நடந்தால் ஹாப்பி எனக்குமே. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட அதுக்காக தினமும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக போட்டுருங்க. கன்சிஸ்டன்சி இன்கேஸ் இது வியூஸ் போதோ இல்லையோ ஆனாலும் பரவாயில்ல, பட் அதுக்கு நீங்கள் கம்பல்சரி போட்டுருங்க. நான் பார்த்த வரைக்கும் எத்தனையோ பேருக்கு வியூஸே போகாமல் கூட அவங்க அந்த கன்சிஸ்டன்சி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து அவங்கள எப்படியாவது அந்த வியூஸுக்கு கொண்டு போயிடும்.
நான் ஆல்ரெடி வந்து ஒரு இங்கிலீஷ் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் போயிட்டு தான் இருக்குது, ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப அந்தளவுக்கு யூஸ் போகல. பட் அதுக்கப்புறம் எனக்கே தெரியாமல் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதுலேயும் எனக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வந்துட்டுருக்கு. பட் இப்போ வந்து நான் அந்தளவுக்கு அதில் வீடியோஸ் போடுறதில்ல. இருந்தாலுமே எனக்கு அது போயிட்டு இருக்கிறதுனால மந்த்லி ஒரு இன்கம் எடுக்க முடியுது என்னால். ஸோ அந்த மாதிரி வந்து ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா விட்டு இது சரியாகவே போகல அப்படின்னு சொன்னவங்களாம் நிறைய பேர். ஆனால் வந்து நான் போட்டுகிட்டே தான் இருந்தேன். இப்போ நான் அதில் எதுவுமே இன்கேஸ் ஒரு நேரத்தில் வந்து நான் ஷார்ட்ஸ் கூட போடுறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. பட் இன்கம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுதான் பேசிவ் இன்கம் மாதிரி அதெல்லாம் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்று ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதில் கன்சிஸ்டன்சி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்றதை கடவுள் பார்த்துப்பாரு. நம்ம அதுக்கான ஒர்க்கு நம்ம அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்றது நம்ம மனசுக்கும் காமிச்சிட்டோன்னா கண்டிப்பாக அதுக்கான நம்மளுக்கு பலன் கண்டிப்பாக கடவுள் கொடுத்துருவார். நீங்களுமே வந்து கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு பண்ணாமல் இருக்கீங்கனாலும் சரி, இல்லை ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு பண்ணாமல் இருக்கீங்க, இல்லை இவ்வளோ நம்மளுக்கு ஒர்க் இருக்குது, இந்த பிஸி ஸ்கெடியூலில் நம்ம எங்கே போயிட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணோன்னா அதை கண்டினியூ பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வந்து டைம் வந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அதுக்கு ஒதுக்குவீங்க. ஃபீஸ் பே பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம போகணும், முடிக்கணும், நம்மளுக்கான ஒரு இது. இப்போ நீங்கள் கிட்ஸ் வச்சிட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பரவாயில்ல, நம்மளுக்கான ஸ்பேஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், நம்ம வெளில அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ், குட்டியாக ஹாப்பினஸ்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நானுமே அப்படி தான் இருந்தேன் ஒரு 1 இயர் வீட்டில். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து கிளாஸஸும் போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே போயிட்டு இருக்குது, லைவ் போயிட்டு இருக்குது, கிளாஸ் போயிட்டு இருக்குது, எல்லாமே போயிட்டு இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நான் வந்து கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த பெண்ட் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இன்னும் 2 பீடை கொடுத்தீங்க கொண்டு வந்தேன்னா அது என்ன ஆகும்னா ஜிக்ஸாக்காக வந்துடும். அது க்யூட்டாக இருக்காது, கம்ப்ளீட் லுக் கொடுக்காது. ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த இடத்துல லீஃப் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பீட் எடுத்துடுறேன். அகெயின் நான் சொன்ன மாதிரி தான் இங்கேருந்தால் ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன் த்ரெட்டை. அண்ட் அகெயின் இங்கே ஒரு பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து கேமராவை இந்த ஆங்கிளில் தான் வச்சு பண்ண முடியுது. ஸோ கொஞ்சம் நெருக்கமாக வச்சு தான் நானே எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோவை. அதனாலேயே எனக்கு வந்து போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 பீடாக வச்சு நான் லீஃப் தான் போட போகிறேன். சொன்னேன் இல்லையா, நீடில் அது போயிட்டு இருக்குன்னு. ஸோ அது வேலையை காட்டுது. நம்ம வேறு நீடில் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த துளிப் நீடில் நான் இவ்வளோ தான் பீட் எடுக்க முடியுது. பட் அயன் நீடில் அப்படி கிடையாது, நிறைய பீட் எடுக்கலாம். ஸோ நிறைய பீட் இருக்கிறதுனால நம்ம டைம் சேவ் பண்ணலாம். டைம் சேவ் பண்ணுறதுனால ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வந்து எல்லாமே பக்காவாக முடியும். ஸோ அதான் வந்து நம்மளுக்கு அயன் நீடில் கொடுக்குற ஒரு பெஸ்ட் இது. என்னோடய லைவ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே அதில் இருக்குது. அண்ட் வந்து உங்களுக்கு பிகினர் என்னென்ன ஃபாலோ பண்ணணுன்ற டிப்ஸுமே நான் வந்து அந்த கமெண்ட்டில் கொடுத்துட்டே வருவேன் உங்களுக்கு சேட் பண்ணுறதுல. ஸோ கண்டிப்பாக லைவ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிகினராக இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துளிப் நீடில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து வரும், ஈஸியாகவும் இருக்கும். நிறைய பேர் கிளாஸ் முடிச்சுட்டு அட்வான்ஸ் லெவல் முடிச்சுட்டு கூட இந்த துளிப் நீடிலேயே இன்னும் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே சரி, நாங்கள் லேர்ன் பண்ண இடத்துலையுமே சரி. ஏன்னா வந்து அவங்களுக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே தான் போட்டுட்டு இருக்காங்க. ஒன்று சொன்னால் நம்ம எப்பயுமே ஒன்று கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டோன்னா அதுதான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம ட்ரை பண்ணோன்னா அதுவுமே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் தெரியும் இதோடைய யூஸும் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயுமே வந்து நியூவாக ஒன்று லேர்ன் பண்ணுறீங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சரியாக வரல, என்னால் இது முடியல அப்படின்னா ஓகே, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கதே யூஸ் பண்ணுங்கள். பட் அயன் நீடில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன்.
அண்ட் இப்போ இங்கே நான் லீஃப் ஷார்ப்னஸ் கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே நான் வந்து 2 பீடுக்கு ஷார்ப்னஸ் கொடுப்பேன். பட் இந்த இடத்துல நான் ஒரு பீடுக்கு தான் ஷார்ப்னஸ் கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே பேக் சைடு இந்த பீடில் எடுத்துட்டு த்ரெட்டை பாருங்கள். அகெயின் நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இங்கே ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு பாருங்கள். பார்த்திங்களா, இந்த ஒரு பீடுக்கு ஷார்ப்னஸ் கொடுக்குறேன் நான். 2 பீடு கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வரும். தெரியுதுங்களா? நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வரணும். நான் 2 பீடு கொடுங்க. இந்த மாதிரி ஷார்ப்னஸ் லைட்டாக போதும்னா 1 பீட் கொடுங்க. நான் ஆல்ரெடி வந்து இது ஒரு ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் அப்படி போட்டிருக்கிறதுனால தான் சில இடத்துல 1 பீட் ஷார்ப்னஸ் கொடுக்குறேன், சில இடத்துல 2 பீட் ஷார்ப்னஸ் கொடுக்குறேன். இனிமேமே வந்து நான் இதில் இன்னொரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணன் ராதை இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் போடணுன்னு இருக்கேன். பட் டைம் இல்லாமல் போயிட்டு இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் போட ஆரம்பிச்சிடுவேன். நம்மளது பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாவிலையுமே வந்து அக்கௌண்ட் நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன் அந்த டிசைன் எல்லாமே. ஸோ அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்று சொல்கிறது என்னென்னா, ஒருத்தர் இப்படி பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இப்போது ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கவங்களே வந்து எத்தனையோ வீடியோஸ் போட்டு என் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்க்குறோம், அதை பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து அதில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம கண்ணுக்கு அதை பார்த்திங்கன்னா நீங்களுமே கண்டிப்பாக இவங்கள மாதிரி நாமளும் ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கணும். ஏன்னா அவங்களும் அதே மாதிரி தானே நம்மள மாதிரி தானே ஒரு ஒர்க் பண்ணிட்டு தானே போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்மளால் மட்டும் ஏன் முடியாது அப்படின்னு ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆரி தான்ன்றது கிடையாது. மேபி அது ஃபேஷன் டிசைனிங் மீன்ஸ் டெய்லரிங்காக இருக்கலாம், இல்லை ஏதோ இந்த மாதிரி இன்னொன்று ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது படித்தவங்களாக இருந்தால் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க மேபி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கார்டனிங் இல்லை ஒரு ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சது இருக்கும். எல்லாமே இருக்காது. நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். யாருன்னா சொல்லியிருப்பாங்க நீ இதில் நல்லா டேலண்டடாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதில் நீங்கள் மாஸாக வந்துடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் சும்மா மட்டும் இருக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு சிலருக்கு ஒரு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்குமே அந்த ஒரு ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி வரும். அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இது. நம்ம மற்றவங்களை சப்போர்ட் பண்ணுறப்போ நம்மளதுமே தானாக நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து சொல்லாமலே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில டிப்ஸு. நம்மளால் முடிஞ்ச ஒரு சில ஹெல்ப்பை நம்ம மற்றவங்களுக்கு பண்ணோன்னா நம்மளுக்கு தேவைன்றப்போ கண்டிப்பாக கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இப்போ பாருங்கள், அழகாக வந்துருச்சு. லீஃபு தெரியும்னு நினைக்கிறேன். லீஃப் ஷார்ப்னஸும் வந்துடும். இப்படி பண்ணோன்னா பீடு பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது, ஒன்றும் ஆகாது. ஸோ இதுக்கு வந்து நான் லோடிங் கொடுக்குறேன். லோடிங்க்கு இந்த சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்பவுமே 2 த்ரெட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த ஜர்தோசி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்போஸ்டாக வரத்தை கொடுக்க போகிறேன். கொடுத்துடலாம் வாங்க. ஒரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு போர் அடிக்கும் தான் டக்குன்னு சொல்லிடுறேன். போகலாம் வாங்க ஃப்ரெண்ட். இப்போ ஜர்தோசியை அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்ம இப்போது அந்த அயன் நீடில் இருந்தால் மோஸ்ட்லி அயன் நீடில் தான் இது வந்து நல்லா போகும். குட்டியாக இருக்கிறதுனால இந்த நீடில் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அயன் நீடில் தான். லென்த்தாக வந்ததுன்னா இந்த மாதிரி லீஃபுக்கெல்லாம் நம்ம வந்து அயன் நீடில் தான் இதை கொடுக்க முடியும் ஜர்தோசியை. ஏன்னா அது லென்த்தாக கொடுக்குறோம் இல்லையா. இப்போ இதுவுமே கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நான் சுருக்கி வச்சு கொஞ்சம் அதை ஷிங்க் பண்ணி நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது அதை உள்ளே கொண்டு போகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம துளி பிடி யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ உள்ளே போயிடுச்சிங்களா. இப்போ நம்மளுக்கு அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இங்கே நாட் போட்டுற வேண்டியது தான். எம்போஸ்டாக வரதுக்காக தான் இதை கொடுக்குறது. இன்கேஸ் நீங்கள் வேறு எதுக்குன்னா இன்னும் எம்போஸ்டாக வரணுன்னா நீங்கள் வந்து இந்த பைப்பிங் த்ரெடை யூஸ் பண்ணுங்க. அது இன்னுமே வந்து உங்களுக்கு எம்போஸ்ட் இது கொடுக்கும். இப்போ நாட் போட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாட் தான் நான் இங்கே போடுறேன்.
ஆல்ரெடி கொடுத்துருக்க அந்த த்ரெட்டு வந்து இங்கே மாட்டுது, அந்த மாதிரி சம்டைம்ஸ் ஆகும். ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே அதுக்காக ஹைட் பண்ணாமல் எடுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, பீடுக்கு கொடுத்த அந்த த்ரெட்டு இந்த இடத்துல மாட்டுது. ஸோ இப்போ ஓகே ஆகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம மறந்துட்டு அதை கொடுத்துட்ருப்போம், ஆனால் அந்த த்ரெட்டு வந்து இந்த இடத்துல மாட்டி நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸு க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நாட் விழுந்துருச்சு. இப்போ லோடிங் கொடுத்துலாம் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணி எடுக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சாரி. என் வந்து இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே ஒரு நாட் போடுறோம், அகெயின் டாப்பில் போகிறோம், இங்கேருந்து ஒன்று எடுக்கிறோம், அகெயின் இன்னொரு ஸ்டிச் போடுறோம், எடுக்கிறோம், பேக் வரும். அந்த ஆங்கிள் எடுக்கிறதுனால எனக்கு போடுறதுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கேயே நம்ம பேக் வரோம், 2 ஸ்டிச். பேக் வரப்போ இங்கே ஒரு ஸ்டிச், அகெயின் ஃப்ரண்ட்டில் போகிறோம், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச், அகெயின் மேலே ஒரு ஸ்டிச், அகெயின் பேக்கில் வரும், இங்கே ஒரு ஸ்டிச். பொறுமையாக பண்ணுங்கள், சில்க் த்ரெட் எப்பவுமே சிக்காகும். அகெயின் பேக்கில் போகிறோம். இங்கே ஒரு அந்த ஃபேப்ரிக் தெரியவே கூடாது, திக்னஸாக இருக்கணும். அகெயின் பாருங்கள், அந்த ஹூக் பார்ட்டு கரெக்டாக நம்மளை பார்த்து எடுக்கணும். அகெயின் பேக்கில் வரேன், டபுள் ஸ்டிச், அகெயின் அப்பில் போகிறோம், இங்கே ஒரு ஸ்டிச், அகெயின் டாப்பில் ஒரு ஸ்டிச் வரும், கீழே ஒரு ஸ்டிச். எவ்வளோ முடியுமோ திக்னஸாக கொடுங்க, பொறுமையாகவும் பண்ணுங்கள். டைம் ஆயிடுச்சுல்ல. அகெயின் டவுனில் போகிறோம், அப்பில் போகிறோம், எனக்கு இங்கே எடுக்கிறோம், டவுனில் வரும், எனக்கு நல்லா வந்து கேப் விட்டு பொறுமையாக இழுங்க, த்ரெட்டை நல்லா கொடுங்க, சில்க் த்ரெட்டை. இந்த இடத்துல போடுறப்போ இப்படி கேப் வர மாதிரி தான் தெரியும். பட் வந்து நீங்கள் பீடை இப்படி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் அது மிஸ்டேக்குன்னு நினச்சிக்காதீங்க. அது எப்பயுமே பீடு ஒர்க்கில் நீங்கள் போடுறப்போ அப்படி தான் வரும். அது நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்ட்லேருந்து எடுத்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இது சின்ன லீஃப்ன்றதுனால நம்மளுக்கு டக்கு டக்குன்னு முடியுது. அது பெரிய சைஸ் இருந்தால் அப்படி முடியாது. இப்போது நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாட் போட்டுடுறேன். ஃபர்ஸ்ட் உள்ளேருந்து ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு அகெயின் நம்ம இன்னொரு த்ரெட் எடுத்து இதில் இருந்து அதை உள்ளே விட்டு ஆக்சுவலாக டைம் ஆகிடுச்சு எனக்கு. அதிலே டென்ஷனில் கரெக்டாக கூட வர மாட்டோம். அவ்வளோதான், நாட் விழுந்துடும். இன்கேஸ் லைட்டாக அதெல்லாம் த்ரெட்டு தெரிஞ்சால் ஏதாவது சின்ன சின்ன த்ரெட் எதனா தெரியும். பாருங்கள், நாட் விழுந்துருச்சா, அதை லைட்டாக அப்படி பண்ணி விட்டுருங்க. திக்னஸ் அழகாக வந்துடும். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே க்யூட்டாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணது இதுதான். அதே மாதிரி எல்லாமே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே எம்போஸ்டாக வரதுக்காக இதை நாட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜர்தோசியை இந்த கலர் ஜர்தோசி தான் நான் யூஸ் பண்ணேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். நான் இப்போ நம்ம வந்து இந்த எம்போஸ்டெல்லாம் இந்த த்ரெட்டு லோடிங்கெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். சேம் இதே ப்ரொசீஜர் வி ஹேவ் டு ஃபாலோ ஹியர். ஓகே, வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். எந்த பொசிஷனில் வச்சாலும் கொஞ்சம் ஹைட் ஆகுது. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணி தான் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை எதுவும் ஆகாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபேப்ரிக் தெரியாத அளவுக்கு எப்பயுமே ஸ்டிச்சஸ் போடுங்க. இன்கேஸ் அப்படி ஃபேப்ரிக் தெரிஞ்சால் அந்த இடத்துல நீங்கள் லைட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு விடுங்க. அதையுமே சொன்னேன் நான் உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சொல்லாத டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி தான் நான் போடுறேன். பாருங்கள், இப்போ நம்ம இங்கே எடுக்கிறோம் ஒரு ஸ்டிச்சு. அகெயின் நம்ம அப்பில் ஒரு ஸ்டிச்சு கொடுக்குறோம், த்ரெட் எடுக்கிறோம். அகெயின் நம்ம டவுனில் வரோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா த்ரெட்டை நல்லா லூஸ் விட்டுக்கோங்க. அதே மாதிரி எடுக்கிறப்போ நல்லா இப்படி நீடில் நல்லா பண்ணி இப்படி எடுங்க. அந்த ஹூக்கில் வச்சு இழுக்காதீங்க, ஏன்னா வந்து த்ரெட்டு கட் ஆகும். இல்லை அந்த த்ரெட்டெல்லாம் வந்து மேலே எழுந்துக்கும், அந்த ஷைனிங் லுக் இருக்காது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் கேட்கும் தான் நினைக்கிறேன். எனக்கு டைம் இல்லாததுனால நான் இந்த டைமில் எடுக்கிறேன். இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக எடுப்பேன், அப்போ வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ பாருங்கள், அகெயின் நம்ம டவுனில் வரப்போ 2 ஸ்டிச். அகெயின் நம்ம அப்பில் போகிறப்போ அப்பில் ஒரு ஸ்டிச் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அகெயின் நம்ம அப்பில் இன்னொரு ஸ்டிச். அகெயின் அக்கார்டிங் டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொண்டு வரப்போ இங்கே ஒரு ஸ்டிச், அகெயின் இங்கே ஒரு ஸ்டிச். அதே மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். என்னென்னா உள்ளே இருந்து எடுத்தோன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் வெளியே வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வெளியே வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு நான் வந்து சவுண்டாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது ரொம்ப பிக்கு இதுவாக இருக்காது, இஷ்யூவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது த்ரெட்டு பொறுமையாக இல்லைங்க. அந்த மாதிரி சிக்க ஆச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. அதே மாதிரி நீடில் மோஸ்ட்லி வந்து ஹூக் பார்ட்டில் வச்சு இழுக்காதீங்க, இங்கே கொண்டு வந்துட்டு இல்லைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அது வந்து அந்த எழுந்திரிக்கும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, த்ரெட்டெல்லாம் ஒரு மாதிரி எழுந்திரிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும், ஷைனிங் லுக் கொடுக்கும். ஸோ இப்படி கொண்டாந்தோடனே இங்கே எடுத்துருங்க. எடுத்துட்டு பஞ்ச் பண்ணி அகெயின் நம்ம த்ரெட் எடுக்கிறோம். அகெயின் பேக் வரும். சில்க் த்ரெட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டமானது ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான், கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். அண்ட் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, நான் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுவேன், எந்த கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் சின்ன லீஃப் தான், ஸோ நம்ம குயிக்காகவே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் இது ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ நான் போட்டுட்ருக்கப்போ கொஞ்சம் டைம் இல்லாததுனால நான் கொஞ்சம் விட்டேன். இப்போ கொஞ்சம் சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கொஞ்சம் கிளாரிட்டியுமே கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் பிகாஸ் கிட்ஸை கொஞ்சம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர வேண்டியது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்கு போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும். இஃப் இன்கேஸ் எதனா ப்ராப்ளமாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் சொல்கிறது என்னென்னா, நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும், பட் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பிஸ்னஸை கொண்டு போக முடியும். ப்ராப்ளம்ஸே இல்லாமல் கொண்டு போகணும்னு நினச்சோன்னா நம்ம அதை என்றைக்குமே ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது, அதை கொண்டு போகவும் முடியாது, நம்ம லேர்ன் பண்ணிக்கவும் முடியாது, அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சக்ஸஸ் ஆகவும் முடியாது. ஸோ என்றைக்குமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் அந்த சமயம் அதுக்கு நல்லா வரலைன்னா கூட உங்களுக்கு அண்ட் அகெயின் அது நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் என்னுடைய டிப்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அந்த திக்னஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் கேமரா எந்த பொசிஷனில் வைக்கிறதுனே தெரியல, நான் எப்படி வச்சாலும் கொஞ்சம் ஹைட் ஆகுது.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன் நான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நான் சொல்கிற ஒரே டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே ஏதாவது ஒன்று இந்த ஒர்க் சம்மந்தமாக நீங்கள் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன ஸ்டிச்சஸோ ஏதோ, அப்போ உங்களுக்குள்ளவே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். மார்னிங் ஏஞ்சோன்னே எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணோன்னா அதுக்காக ஒரு 1/2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சு இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதர் ஒர்க்கை கண்டினியூ பண்ணி பாருங்களேன். அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ இன்த்துவாக இருக்கும். ஸோ இது நான் புக்கு படித்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதான் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், எதனா கேப் இருக்குதுன்னா அதில் நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்குறப்போ ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அது எப்படி போட்டதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல எனக்கு லைட்டாக ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கேருந்து த்ரெட் எடுக்கிறேன். பட் நம்ம த்ரெட் எடுக்கிறப்போ கொஞ்சம் கிராஸ் கொடுக்கறதுனால இந்த கம்ப்ளீட் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்டிச்சஸ் மாதிரி தான் நமக்கு போட்டாகணும். அப்போ தான் வந்து அந்த கேப் தெரியாத மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஸ்டிச்சஸ் ட்ரை பண்ணுங்கள் எப்பவுமே. பாருங்கள், நான் த்ரெட் எடுக்கிறேன், பொறுமையாகவே சொல்கிறேன். இங்கே வந்து பீட் பாடுறதுனால, ஏன்னா நம்ம வந்து இந்த சின்ன சின்ன ஸ்பேஸை தானே நம்ம கம்ப்ளீட் பண்ண பார்க்குறோம். ஸோ இந்த பீடு அந்த நாட்டு வந்து அந்த த்ரெட்டில் கொஞ்சம் மாட்டுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டக்கல் செக் ஆகும். இப்போ பாருங்கள், ஒன்ஸ் எடுத்துட்டோன்னா அப்போ அந்த பீடு அந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்பேஸை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு இங்கேருந்து ஸ்டிச்சஸ் செயின் ஸ்டிச்சஸ் மாதிரி தான் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். பாருங்கள், பொறுமையாக கொண்டு வாங்க. சில்க் த்ரெட்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நாட் போட்டு வேண்டியதான். அவ்வளோதான், எல்லா ஸ்பேஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்னஸ் அழகாக இருக்கும். இப்போ நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுமே நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், பட் நல்லா கிளியராக நான் அதில் காட்டேன் பாருங்கள். இது உள்ளே இருந்து இதை விட்டு நான் இந்த த்ரெட்டை இழுத்துட்டோன்னா அழகாக நாட்டு வந்துடும். பாருங்கள், க்யூட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இன்கேஸ் ஒரு சிக்கான மாதிரி இருக்கிறதுனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை இப்படி 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 இழுத்து விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீடில் ஒன்றுமே இல்லை, இப்படி இப்படி பண்ணி விட்டிங்கன்னா இன்கேஸ் எங்கேயானா த்ரெட்டு லைட்டாக தெரியுறேன்னா இப்படி பண்ணுறப்போ பாருங்கள், நம்மளுக்கு எதனா ஒரு த்ரெட் இப்படி லைட்டாக தெரிய வரும். இப்படி வந்ததுன்னா மேபி எங்கேயானா ஒரு த்ரெட்டு நம்மளுக்கு சிக்காகிறப்ப இதுவாக இருக்கும். அதை இப்படி எடுத்து சின்ன த்ரெட்டு மாதிரி எதனா தெரியும், அதை எப்படி கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா அழகாக அந்த வரி வரியாக அழகாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் இப்போ த்ரெட்டை கட் பண்ணது இதெல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ண மாட்டாங்க. நான் எல்லாமே உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் எல்லாமே இருக்கிற என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். பண்ணிட்டீங்கன்னா க்யூட்டாக வந்துடும். பாருங்கள், த்ரெட் லுக் அழகாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல்.